பன்ருட்டி பலாப்பழத்தை விட சுவைமிக்க தேன் பலா விளையும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடப்பாண்டு விளைச்சல் அதிகரித்துள்ளது. வடகாடு சுற்றுவட்டாரத்தில் விளையும் பலாப்பழத்திற்கு புவிசார் குறியீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. மாவட்டம் பன்ருட்டிக்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள 25க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பலாப்பழம் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. கோடை காலத்தில் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்த விவசாயிகள் கஜா புயல் மற்றும் கொரோனாவால் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். பின்னர் பலா விவசாயம் மீண்டும் துளிர்விடத் தொடங்கிய நிலையில் நடப்பாண்டு விளைச்சல் அதிகரித்துள்ளது. போன வருஷம் கொஞ்சம் மழை கம்மி, இந்த தரம் கொஞ்சம் சுமாராக பேஞ்சதுனால மூசு நல்லா வெடிச்சிருக்கு. வெளியிலலாம் இடக்கணக்கு படி போவோம். இங்கே பழத்தை பார்த்து வாங்கிக்கிடுவாங்க. பழம் நல்லா இருந்துச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு வாங்கிக்கிடுவாங்க. கைகாட்டி, வடகாடு, மாங்காடு, கீரமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஏல மையங்களில் கொள்முதல் செய்யப்படும் பலாப்பழங்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் விற்பனைக்கு அனுப்பப்படுகின்றன. வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதியும் செய்யப்படுகின்றன. தேன் பலா என்ற சுவை மிகுந்த பலாப்பழங்கள் இப்பகுதியில் அதிக அளவில் விளைவதால் வியாபாரிகள் தேடி வந்து வாங்கிச் செல்வதாக விவசாயிகள் கூறுகின்றனர். பன்ருட்டி பலாப்பழத்தை போல புதுக்கோட்டை தேன் பலாவிற்கும் புவிசார் குறியீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த பலாப்பழத்துக்கு எங்களுக்கு புவிசார் குறியீடு வேணும். இந்த மண்ணில் விளையக்கூடிய பலாப்பழத்தினுடைய சுவை தேன் பலான்னு சொல்லக்கூடிய தேன் போல இருக்கும். இந்த பலாப்பழத்தினுடைய சுவையை சுவைச்சவங்க இந்த பலாப்பழத்தை எல்லா பகுதியிலிருந்து வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அணவையல், மாங்காடு, கொத்தமங்கலம், மரமடக்கி, கீரமங்கலம், வடகாடு, கற்காக்குறிச்சி இந்த ஏரியா நல்ல இனிப்பாக இருக்கும் பழங்கிறதுக்காக வியாபாரியாக வராங்க. அதனால் இங்கே இந்த ஒரு 3 மாதத்துக்கு ஓடும், அப்புறம் அவ்வளவுதான். விளைச்சல் அதிகரித்தாலும் காற்றால் கிளைகள் உடைவது, பூச்சி தாக்குதல் உள்ளிட்டவற்றை சமாளித்து பலாப்பழங்களை சந்தைக்கு கொண்டு வர வேண்டியுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.